வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பனானா ரவை வச்சு ஸ்நாக்ஸ் செய்கிறேன். பனானா எடுத்துருக்கேன், அதை குட்டி குட்டியாக நான் கட் பண்ண போகிறேன். இங்கே அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன், அதில் நெய் ஊற்றி எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு பொரிஞ்ச உடனே வாழைப்பழத்தை போட்டு நல்லா மையாக குழையிற அளவுக்கு நம்ம அதை வேக விடணும். வேக விட்டு நான் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேங்காவையும் அதே பாத்திரத்துலேயே தேங்காவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் கூட 3 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம பண்ணிவிட்டு அது கூடயே அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா பொறுன்னு வர மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பார்த்தா இந்தளவுக்கு பொறுன்னு இருக்கணும். அப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிட்டேன். இதை நம்ம பொடிச்சிட்டு வந்துடுவோம். நான் பொடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் பேரிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் மிக்சியில் அடித்து இப்போ கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் பாருங்கள். அது கூடயே கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடயே பனானா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பனானாவையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சி நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.